இன்னைக்கு ஈஷால டே 2 vlog தான் பார்க்க போறோம். மார்னிங் 6 o'clock கோவில் வர சொல்லிட்டாங்க. அங்க சூரியகுண்டம் சந்திரகுண்டத்துல குளிக்கிறவங்க எல்லாம் குளிச்சுட்டு வந்துட்டு கோவிலுக்குள்ள எல்லாம் போக சொன்னாங்க. அங்க ஃபுட்டேஜ் எல்லாம் எடுக்க முடியல, அதனால நாங்களும் எடுக்கல. அடுத்து அப்படியே நாங்க மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு போயிட்டோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு நானும் தானே புஷ்அப் சேலஞ்ச் எல்லாம் பண்ணிட்டு இருந்தோம். அப்புறம் எல்லாரும் சேர்ந்து நாங்க நர்சரி போனோம். இங்க மட்டும் தான் வெறும் 3 ரூபாயில இருந்தே எல்லா செடியும் தராங்க. நீங்க உங்க வீட்டுல வளர்க்கறதா இருந்தாலும் இல்ல விவசாயத்துக்கா இருந்தாலும் இங்க டைரக்டா வந்து நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அங்க உள்ள போனோமே நர்சரி பத்தி நிறைய விஷயம் பேசினாங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் சேர்ந்து பாட்டெல்லாம் பாடணும். அண்ட் வந்த இன்ஃப்ளூயன்ஸ்ல ஒரு சிங்கர் இருந்தாங்க, அவங்களும் சூப்பரா பாட்டு பாடினாங்க. அண்ட் நாங்கள் எல்லாருமே சேர்ந்து எங்களுக்கான ஆக்டிவிட்டி செய்ய போயிருந்தோம். அது எனக்கு ரொம்பவே பிடிச்சு நான் பண்ணினேன். ஏதோ வீடியோக்காக 4 டப்பாவை நப்பிட்டு போகக்கூடாது அப்படின்னு முடிஞ்ச வரைக்கும் நான் ஹெல்ப் பண்ணிட்டு தான் வந்தேன். அதுக்கப்புறம் அங்க இருந்த எல்லா பிளான்ஸும் காமிச்சாங்க. கரெக்டாக கூட சொல்லிட்டே வந்தேன் வீட்டுக்கு போறப்ப கண்டிப்பா வாங்கிட்டு போகணும்னு. ஆனா மறந்து நெக்ஸ்ட் போறப்ப கண்டிப்பா வாங்கணும், மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட் சிவாங்கா தான் பார்க்க போயிருந்தோம். நிஜமாலுமே என் வாழ்க்கையில இந்த சவுண்ட் நான் கேட்டதே கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு இதை நான் கேட்டேன். சிவாங்கா இசை உருவானதுக்கான காரணம் சொல்லியிருந்தாங்க. சிவனுக்காகவே இசைச்சது இசை தான் சிவாங்கா இசை அப்படின்னு சொல்றாங்க. எல்லாரும் இந்த இசையை கேட்டு டான்ஸ் ஆடினாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு கண் கலங்கினாங்க. நான் மட்டும் ஒரு இடத்துல ஜோன் அவுட் ஆயிட்டேன். ஏன்னா என்னோட மண்டைக்குள்ள சிவன் தாண்டவாடின மாதிரி எனக்கு ஒரு உணர்வு இருந்தது. நீங்களும் இந்த சிவாங்கா இசையை கேட்டு உங்களுக்கு அந்த மாதிரி தோணிருந்ததுன்னா தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்க. அந்த இசையை கேட்டு முடிக்கும் போது வாவ் அப்படின்னு இருந்துச்சு எனக்கு. அண்ட் நெக்ஸ்ட் நைட் எப்பவும் போல டின்னரை முடிச்சுட்டு எல்லாரும் வந்துட்டு அவங்க டேலண்ட்டை காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. கைஸ் எல்லாரும் சாங் பாடினாங்க. இதுல ஒரு கூத்தாய் போயிடுச்சு. ஆப்போசிட்ல என் ஃப்ரெண்ட்ஸ் தான் உட்காந்துருந்தாங்க. ஸ்வீட்டி தான் பாடணும் ஸ்வீட்டி தான் பாடணும்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்துட்டு ஸ்வீட்டி ஸ்வீட்டின்னு கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா அவங்களுக்கு தெரியாது அவங்க என்ன கலாய்க்கிறாங்கன்னு. மித்தவங்க எல்லாரும் வந்துட்டு நான் நிஜமாலுமே நான் சிங்கர் நினைச்சிட்டு என்னை வந்து பாடுன்னு இருந்தாங்க. எனக்கு மட்டும் தான் தெரியும், எனக்கு பாட வராது. அப்படியே அந்த நாளே ஒரு ஃபன்னா முடிஞ்சிருச்சு. அப்படியே நாங்கள் ரூமுக்கு வந்துட்டு தூங்கிட்டோம். நெக்ஸ்ட் மினி விலாக்ல பார்க்கலாம். டாடா பாய்.